நீங்க 2 பேரும் வெளியில சந்திச்சுக்கிறது பைரவிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு ஒரு சின்ன பயம் இருக்கு சிவகாமி. போலீஸ் வேலை பாத்துக்கிட்டு பயம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஹலோ, இது ஃபேமிலி மேட்டருமா? இதுல போலீஸா இருந்தாலும் பயந்துதான் ஆகணும். அப்போ நீங்க ஃபேமிலி மேட்டர் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கீங்களா? என்ன சிவகாமி இப்படி ஒரு குற்றச்சாட்டை என் மேல வைக்கிற? குற்றச்சாட்டு இல்லாம இருக்கணும்னா துளசி கையில புக்க கொடுத்து அவளை படிக்க சொல்லுங்க பாக்கலாம். பாரு, இந்த விஷயத்துல மட்டும் நான் தலையிடவே மாட்டேன். எனக்கு காஃபி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு இந்த கேப்பை போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு டியூட்டி கிளம்பி போயிட்டே இருப்பேன். அவளோட அட்டகாசத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நீங்க தாங்க காரணம். தாய போலதான் புள்ளன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்ல வந்தேன் பாருங்க. துளசி, துளசி. சிவகாமி, நான் இங்கதான் இருக்கேன். சிவகாமியா? ஒண்ணு. ஏய் சிவகாமியா, இங்க பாரு சிவகாமி, பாரு சிவகாமி, வேண்டாம் சிவகாமிங்கற. என்னடி இதெல்லாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற நேரத்துல புக் எடுத்து படிச்சாலாவது டிகிரியாவது முடிப்பல்ல? அம்மா முடிக்கலாம். நீ வா. அம்மா வா. அம்மா, ஏய் சிவகாமி வா. ஐயோ அம்மா, வலிக்குதுமா. உட்காரு. என்னது? பாருங்கப்பா. நீங்க சும்மா இருங்க. இந்தா படி. படிக்கணுங்கிற சீரியஸ்னஸ் உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடி? ஐயோ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சீரியஸா நோ கிரிக்கெட் நோ படிப்புன்னு சொல்லிட்டேன்ல. என்னோட சீரியஸ் டாபிக்கே வேற ஒண்ணு. அதுல நோ காம்ப்ரமைஸ். ஏண்டி இப்படி ஒரு பிடிவாதம்? இது பிடிவாதம் இல்லம்மா, வைராகியம், லட்சியம். ஏண்டி லட்சியம் தான் உன்னை காப்பாத்த போதா, சோறு போட போதா? உன் வயசு பையன் விஸ்வாவை போய் பாரு, இன்ஜினியரிங் படிக்கிறான். நீ இன்னும் இன்டர்மீடியட்டே தாண்டல. ஸ்டாப் இட் துளசி. நான் ஸ்டாப் இட் ஐ சே. சிவகாமி, நீ யார வேணாலும் சொல்லு, நான் பொறுத்துப்பேன். ஆனா விஸ்வாவை பத்தி மட்டும் பேசுன அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற கிரிக்கெட்டையே ஈஸியா முடிச்சுவேன் நானு. எனக்கு இந்த இன்ஜினியரிங் எல்லாம் ஏமாத்திரம். இதுல அவன் எனக்கு எப்படி போட்டியாக முடியும்? நான் ஃபுட்போர்ட் அடிச்சா அவன் பஸ் ஸ்டாப்ல படுப்பான். நான் கடல்ல நீச்சல் அடிச்சா அவன் பாத் டப்ல அவங்க அம்மா கைய புடிச்சிட்டு குளிப்பான். நான் பச்சை மிளகாய கடிச்சாலும் எனக்கு காரம் ஏறாது. அவனுக்கு அத பார்த்தாலே கண்ணுல தண்ணி வந்துரும். நான் சிக்ஸர் அடிச்சா அவன் மண்டையில கட்டு போட்டிருப்பான். நான் டைனோசர்னா அவன் ஓனா. என்ன மாதிரி அவனுக்கு சமைக்க தெரியுமா? நல்ல மூக்கு பிடிக்க திங்கதான் தெரியும். ஏய், சமைக்கிறது பொம்பளைங்க வேலைடி. அப்போ ஆம்பளை மாதிரி விசில் அடிக்க சொல்லு. ஐயோ, நிறுத்தடி. ஆம்பளை வேலைய பொம்பளை செய்யற, அவனை அடிக்க சொல்லுங்க பாப்போம். அடிக்க சொல்லுங்க. நீங்க முதல்ல சிரிக்கிறத நிறுத்துங்க. எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ படிக்க சொல்லும் போதும் என் வயிறும் அப்படிதான் எரியுது. நான் போறது ராஜா ராணி பாட்ட, அவன் போறது புதுப்பேட்டை. நான் 2 குதிரையில போறேன், அவன் நொண்டி குதிரையில போறான். அவனும் நானும் ஒன்னா? வழிய விடு சிவகாமி. இப்படி இருந்தா எப்படிங்க? என்னமா பண்றது? என்ன ஆகும் சிவகாமி? அவ ஏதோ ஒரு ஜாலி மூட்ல இருக்கா, விட அவள. நீங்க வாய மூடுங்க. அவ நீங்க இருக்கிற சப்போர்ட்ல தான் இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இவ டிகிரி கூட முடிக்கலனா அண்ணி எப்படிங்க விஸ்வாக்கு கட்டி வைக்கிறதுக்கு சம்மதிப்பாங்க? நீ ரொம்ப அதிகமா ஆசைப்படுற சிவகாமி. ஆசையா? எனக்கா? அது எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நடக்க போறது தானங்க. உன் கோரிக்கை நிறைவேறணும்னா அவ படிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஒரு விதத்துல அவ இன்டர்நேஷனல் மேட்ச்ல கலந்துக்காம போனது ரொம்ப நல்லதா போச்சு. அது என்னங்க இப்படி சொல்றீங்க? விஸ்வாவை விட அவ எந்த விஷயத்திலயும் மேல இருக்க கூடாது. உங்க அண்ணி புள்ள மேல இருக்கிற பாசத்துல அவனை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கிற பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்க அவ ஒரு காலம் சம்மதம் கொடுக்க மாட்டா. கீழே இருந்தா ஒத்துக்குவாங்க. இதை யோசிச்சு பாரு சிவகாமி. வெரி சிம்பிள் லாஜிக். லாஜிக்கும் மேஜிக்கும் கொஞ்சம் அவ மனச மாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம்ல.
என்னால இந்த விஷயத்துல மட்டும் தலையிடவே முடியாது சிவகாமி. இங்க பாரு, எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது. ஒரு காஃபி கூட கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வா. என்ன ஒருத்தரும் புரிஞ்சுக்காதீங்க. வாடா கேடி பயலே, என்ன மேட்சுக்கு வர விடாம தடுத்துட்டு நீ போய் ஆடி ஜெயிச்சிட்டல்ல. இப்போ நான் ஆடுற ஆட்டத்துக்கு நீ என்ன பண்ண போறேன்னு பார்க்கலாம். என்ன பார்த்தா பயந்து ஓடுவான், இப்போ தைரியமா நிக்கிறானே. என்ன பார்த்து சிரிக்கிறான். டேய் விஸ்வா, இப்ப ஏன் சிரிக்கிற? டேய் ஒரு தடவை இங்க பாருங்கடா. டேய் எதுக்குடா சிரிக்கிற? என்ன துளசி, கடைசியில ஊறுகாய் வியாபாரமா? என் கெப்பாசிட்டி தெரியும்ல. ஹலோ, உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் நீ என் அம்மாவோட அண்ணன் பையன், என் அம்மாக்கு மாப்பிள்ளை முறை. அதனாலதான். ஏய் போடி, எதுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னோட ஃபாதர் கமிஷனர், உன்னோட ஃபாதர் ஹெட் கான்ஸ்டபிள். நான் படிக்கிறது பிடெக், நீ வெறும் பிஏ. சோ ஸ்டேட்டஸ்ல எஜுகேஷன்ல நீ என்னோட எந்த லெவலுக்கும் ஈக்குவல் இல்ல. பிஏ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு கடைசியில பிக்கிள் வியாபாரத்துக்கு வந்துட்டியா? மேடம் இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? டோர் டெலிவரி செய்வா? வியாபாரமும் இல்ல, ஒரு வெங்காயமும் இல்ல, ஒரு காரணமா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என் அம்மா கையால செஞ்சதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஒரு பாட்டில் குடுக்கறேன், நல்லா வலிச்சு தின்றியா? Stop it. You're talking too much. Unnecessary-ஆ என்னை irritate பண்ணாத. Then I'll take action. அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. என்ன செஞ்சிருவ? பெருசா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுற, போய் அம்மா கிட்ட சொல்லுவியா? எங்க அம்மா எதுக்கு? உங்க அம்மாவே போதும். பெருசா பேசுற. என்னது திடீர்னு தம்பதி சகிதமா கோவிலுக்கு வந்திருக்காங்க? என்னவா இருக்கும்?
சிவகாமி, தொடர்ந்து 9 வருஷமா நெய்யும் இந்த அகண்ட தீபத்தை அணையாம பார்த்து பூஜை பண்ணிட்டு வர. உன்னுடைய வேண்டுதலை கண்டிப்பா இந்த அம்மன் நிறைவேற்றி தருவா. என்னோட நம்பிக்கையும் அதுதாங்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. 9 வருஷம் தொடர்ந்து இந்த அகண்ட தீபத்தை ஏத்துனா அம்மனோட முழுமையான ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வர கார்த்திகை மாசத்தோட 9 வருஷம் முடிய போதுங்க. அம்மனோட அருளால என்னோட வேண்டுதல் நிறைவேறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா சிவகாமி, உன் வேண்டுதலை அம்மன் நிச்சயமா நிறைவேற்றி வைப்பாங்க. அகண்ட தீபம் ஏத்தி வச்சு இவங்க கோரிக்கை வைக்கிற அளவுக்கு அது என்ன வேண்டுதலா இருக்கும்? விஸ்வாவும் துளசியும் நமக்கு ஒண்ணுதாங்க. விஸ்வாவும் துளசியும் ஒண்ணு சேர்ந்து 100 வருஷம் நல்லபடியா வாழணுங்க. நியாயமான கோரிக்கை தானே? அது அம்மன் செஞ்சு வைக்காம போயிடுவாங்களேன்னு. அவங்கள இந்த அம்மன் கண்டிப்பா கணவன் மனைவி ஆக்கிடுவாங்கம்மா. உன் கண்ணு முன்னாடி அது நடக்கதான் போகுது, நீயும் பார்க்க தான் போற. அது எனக்கு தெரியுங்க. இங்க அகண்ட தீபம் ஏத்தி பைரவி அம்மா மனசுல நெருப்பள்ளி போட போறீங்களா? இருங்க, உங்க திட்டத்தை இப்பவே பைரவி அம்மா கிட்ட சொல்றேன். சரி சிவகாமி, உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு டியூட்டி கிளம்புறேன். இல்லைங்க, நான் காயத்ரி மந்திரம் சொல்லணும். நீங்க கிளம்புங்க, நான் அப்புறம் வரேன். சரி, பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. சரி, நான் போயிட்டு வரேன். அம்மா தாயே, வரேன். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கமிஷனர் சார். என்ன துளசி, இங்க வந்திருக்க? கமிஷனர் சார் கூட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னம்மா துளசி? இங்க பாருங்க, போலீஸ்னா பப்ளிக் கிரைம் மட்டும் பார்த்தா பத்தாது. அவங்க புள்ள குடும்பம் அவங்களுக்கு எல்லாம் கூட என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி துளசி, இப்ப என்ன நடந்துச்சு? உன் ப்ராப்ளம் என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுமா. எங்க தெருவுல விஸ்வான இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் என்கிட்ட அடிக்கடி தகராறு பண்றான். நான் வரப்ப போறப்பெல்லாம் கிண்டல் பண்றான். அவன் யாரு என்னன்னு என்கொயர் பண்ணப்போ அவன் உங்க பையன்னு தெரிஞ்சது. அதான் நாளைக்கு இத பெரிய விஷயம் ஆக விடாம தடுக்கணும்னு முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்றேன். நீங்க புத்தி சொல்லி அவனை சரி பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னுடைய ஃபாதரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னேன்னு வைங்க, நேரா மேல் அதிகாரி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டியதா வரும். ஐயோ, சொல்லுங்க கமிஷனர், என்ன செய்யறதா இருக்கீங்க? ஏதோ சின்ன பையன்மா, வயசு கோளாறுல விளையாட்ட ஏதாவது பண்ணிருப்பான், பேசிருப்பான். இதுக்கு போய் டிபார்ட்மெண்ட் பெரிய ஆபீசர்லாம் சொல்லிட்டு இருக்கேம்மா. என்ன சார் சொல்றீங்க? சின்ன பையன், வயசு கோளாறு, விளையாட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா? ரொம்ப தப்பு கமிஷனர் சார். நீங்க உங்க வயசுல இது ஏதா பண்ணீங்களா? வெரி குட். எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. யாரா இருந்தாலும் அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க இல்லையா? பார்த்திபா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தெருவுல பங்கஜன் ஒருத்தர் இருந்தால? ஆமா ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. நிறுத்துங்க. மொத்த டிபார்ட்மெண்ட்டும் இப்படிதான் இருக்கா? ஞாபகத்துல இருக்கான்னு இவர் கேக்குறாரு. ஆமா, ஞாபகத்துல இருக்குன்னு இவரும் சொல்றாரு. டிபார்ட்மெண்ட் இந்த லட்சணத்துல இருந்தா இந்த உலகத்துல பொண்ணுங்களுக்கு யாரு பாதுகாப்பு கொடுப்பாங்க? யாரு போக்குறீங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க? பட்ட பகல்ல அழகான ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நியாயத்தை தேடி வந்தா இதுதான் நீங்க அவளுக்கு கொடுக்கிற மரியாதையா?
என்ன சட்டம் போட்டு என்ன பிரயோஜனம்? உங்க பையனுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க மன்னிச்சு விட்டாலும் நான் விட மாட்டேன். பெரிய அதிகாரிய பார்த்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த போக்கிரிக்கு நானே பாடம் சொல்லி கொடுக்க போறேன். அம்மா நீ அந்த அளவுக்கெல்லாம் போக வேணாமா? யாரையும் சந்திக்கவும் வேணாம். சிம்பிளா ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுமா, நானே உனக்கு நியாயத்தை வாங்கி தரேன். அத கொடு. சட்டம் தன்னோட கடமையை செய்யும். பார்த்திபன், இந்த பொண்ணு கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கங்க. ஓகே சார். இங்க பாருமா, உன் கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா உன்னோட பேரண்ட்ஸோட சம்மதமும் வேணும். ஒரு முறை நான் அவங்க கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையும் விவரமா சொல்லி அவங்க சம்மதத்தையும் வாங்கிக்கிட்டு தான் ஆக்ஷன் எடுப்பேன். நாளைக்கு நீங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அப்புறம் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும்ல. காம்ப்ரமைஸா? நானா? நோ சான்ஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீ ஆக மாட்ட. ரொம்ப தைரியசாலியா தான் இருக்க. ஆனா உன்னோட பேரண்ட்ஸ் ஆக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த விஷயத்துல பொம்பளைங்க யோசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். முக்கியமா உன்னோட அம்மா. அவன் உனக்கு முறப்பையனா இருந்து அவங்க ஏதாவது அவனை மனசுல நினைச்சிருந்தா, சோ உங்க அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு சொல்லுமா. ஆக்ஷன் கம்பல்சரின்னா பனிஷ்மெண்ட் என்னன்னு அவங்க தான் சொல்லணும். அவங்க எப்படி சொல்றாங்களோ அப்படியே பண்றேன். ஐபிசி செக்ஷன் என்னன்னு கூட நான் பார்க்கவே மாட்டேன். சரி வாமா, கம்ப்ளைண்ட் எழுதலாம். ஓகே, டீடைலா மேட்டர் நீங்க வேணா எழுதுங்க, கையெழுத்து வேணா நான் போடுறேன். அவரு சொன்ன மாதிரி நான் எங்க அம்மா கிட்ட பேசி பனிஷ்மெண்ட் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இங்க பாருங்க கமிஷனர் சார். எஸ் மேடம். அந்த விஸ்வாவுக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவும் எங்க அம்மாவை சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காங்க. அந்த விஷயத்தை கூட இதோட சேர்த்துக்கோங்க. ஓகே? சரிங்க மேடம், சேர்த்துக்கிறேன். உங்க அம்மாவோட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்க கமிஷனர் சார், நான் இப்பவே வாங்கிட்டு வரேன். ஓகே ஓகே, கேரி ஆன். பிள்ளைங்களோட சண்டை எப்பவும் வேடிக்கையா தான் இருக்கும். அதே சண்டை சமாதானத்துல முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, விஸ்வாவுக்கு பொண்ணு பார்க்க போறேன். அதுல எனக்கும் அவனுக்கும் பொருந்து போற மாதிரி ஒரு நல்ல சம்பந்தத்தை நீயே கொடுப்பா. அவனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற பொண்ணா பார்த்து அவனுக்கு மனைவியாக்கி கொடு. அவனோட மனசு அந்த துளசி பக்கம் போக விடாம நீதான் பாத்துக்கணும். அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா வந்து நிக்கிறா. அவளோட அழகு என்னையே கவர்ந்து இழுக்குதுன்னா விஸ்வாவுக்கு எப்படி இருக்கும்? எங்க அவன் அவளோட அழகுல மயங்கிட போறானோன்னு எனக்கே கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அந்த ஆபத்துல இருந்து நீதான் எங்களை காப்பாத்தணும். அம்மா, அம்மா. என்னடி அமைதியா பூஜை பண்ணிட்டு இருந்தா என்னமோ கழுத்தறுத்த ஆடு மாதிரி அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க? ஐயோ அம்மா, கழுத்தறந்துருமோன்னு பயமா இருக்குமா. என்னடி வளர? அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. நீங்க என்னமோ இங்க பூஜை ஆரத்தி எல்லாம் பண்ணி விஸ்வா தம்பியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அங்க தம்பி அபகரிச்சுட்டு போறதுக்காக அகண்ட தீபம் ஏத்திருக்காங்கம்மா.